வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகையில் கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், நாகையை பொறுத்தவரை மழை நிலவரம் என்ன? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 5 மணியிலிருந்தே இந்த கனமழையானது தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் தொடர்ச்சியாக பெய்த இந்த கனமழையானது தற்போது சற்று ஓய்ந்து ஒரு மிதமான மழையாக பெய்து வருகிறது. நாகை, நாகூர், சிக்கல், பாப்பாக்கோவில், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திருமருகல், திருப்புகலூர் உள்ளிட்ட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக நாகை நகர பகுதிகளில் அந்த மழையினுடைய வீரியமானது அதிகரித்து கொண்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடலில் அதிக காற்று வீசக்கூடும் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு முதல்படியாக எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மீன்வளத்துறை சார்பாக மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக மீன்பிடிக்க செல்லாமல் இருக்கிறார்கள். கனமழை அது மட்டும் இல்லாமல் புயல் அந்த அறிவிக்கப்பட்டிருக்கிறதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு எடுத்திருக்கிறார்கள். அதே போல மாவட்ட நிர்வாகத்தினுடைய உத்தரவை மீறி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்கள் முழுவதுமாக கரை திரும்பியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த கனமழை பேரிடர் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 125 ஜேசிபி இயந்திரங்கள், 280 ஜெனரேட்டர்கள் எப்பொழுதும் தயார் நிலை வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல கிட்டத்தட்ட 108 சமுதாய கூடங்கள் போன்ற பள்ளிக்கூடம், கல்லூரிகள் என 350க்கும் மேற்பட்ட அந்த மழைக்கால அந்த பேரிடரில் பொதுமக்களை காப்பதற்காக தங்க வைக்கக்கூடிய இடங்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும், அதே போல அந்த மரம் அறுக்கும் இயந்திரம், பேரிடரில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் 5000 பேர், மேலும் 5000க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள், சாக்குகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவையான அந்த பேரிடரிலிருந்து மக்களை காக்கக்கூடிய அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வருவாய்த்துறை சார்பாக இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம உதவியாளர்கள் அந்தந்த கிராமத்திலேயே நேற்று இரவிலிருந்தே பணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே ஒரு பேரிடரில் அதிகம் சந்தித்த ஒரு மாவட்டம் என்பதால் நாகை மாவட்டத்தில் கஜா புயல் உள்ளிட்ட பல்வேறு புயல்களுடைய அந்த பாதிப்புக்குள்ளான ஒரு மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் வருவாய்த்துறை சேர்ந்த அதிகாரிகள் எப்பொழுதும் 24 மணி நேரமும் விடுமுறை இல்லாமல் பணியில் இருக்க வேண்டும் ஒரு உத்தரவையும் மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்கிறார். இருந்தபோதும் இன்று முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி, கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காலையிலிருந்தே அந்த கனமழை, மிதமான மழை என்பது விட்டு விட்டு மாறி மாறி பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.